எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இன்னைக்கு அருகுண சீரமைப்பு என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது அடுத்தது சிந்திக்கிறது இல்லையா? ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் என்ன செய்தாச்சு? 6 குணம் என்னெல்லாம்? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம் இல்லையா? பேராசை என்னவாக மாற்றணும்? சினத்தை, கடும்பற்றை, முறையற்ற பால் கவர்ச்சியை, அடுத்தது உயர்வு தாழ்வு மனப்பான்மையை, சமநோக்கு இல்லையா? அடுத்தது வஞ்சத்தை மன்னித்தா இல்லையா? இப்போ இந்த சப்ஜெக்டு ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. நீங்கள் இதுவரையும் ஆசை சிரமத்தில் பார்த்த கோணம் வேற, எங்கிட்ட மாட்டிக்கிட்டது வேற. ஏன்னா இது சரியாக தெரியலைன்னா அல்லது இதை சரியாக புரிஞ்சுக்கலைன்னா உங்கள் ஆன்மீக பயணம் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா ஆசை இல்லாத மனிதன் இல்லை, ஆசை இல்லாமல் மனிதன் வாழவும் முடியாது. தானே உண்மை? அப்போ ஆசை இல்லாத மனிதனும் இல்லை, ஆசை இல்லாமல் மனிதன் வாழவும். அதுக்காக ஆசைப்படு அத்தனைக்கும் ஆசைப்பட்டு என்னாலும் வாழ முடியாது. இதில் தெளிவாக இருக்கணும் இல்லையா? அத்தனைக்கும் ஆசைப்பட்டுன்னா நம்மளால் ஊரையே விலைக்கு கேட்குறான், விட்டா பூமியையும். இப்போ அடுத்தது கிரகத்தையும் என்ன செய்வான்? அடுத்தது கேட்பான் இல்லையா? எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். ஆசை பேராசைன்னு ஒன்று தான் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாவா? எது ஆசை எது பேராசை? ஓ, நம்முடைய தேவைக்கு அதிகமாக என்ன வாங்குவீங்க? என்ன ஆசைப்படுவீங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தேவைக்கு அதிகமாக இப்போ ஆசைப்பட்டு என்னென்னமோ வாங்கிட்டீங்க, சரி என்ன ஆகிடும்? இல்லை, அது கரெக்டு தான். வாங்கினா என்ன ஆகிடும்? சரி, இதில் பார்த்து நீங்கள் வேறு எதுலேயும் பார்க்க தோணலை. இப்போ அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? என்னென்ன பார்க்கும். இப்போ நான் கேட்குற கேள்விகளில் நீங்கள் விடை சொல்லிக்கிட்டே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரணமாக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பிளேட் இருக்குது? சாப்பிட்ற பிளேட் எத்தனை இருக்குது? நான் சொல்கிறது, நீங்கள் சாப்பிட்ற அளவில் 10 பிளேட் வச்சுருக்கிறீங்க, அப்படி தானே? 4 பேருக்கு 10 பிளேட் வச்சுருக்கிறீங்க, அதானே கணக்கு? அந்த குழியாக வச்சது எத்தனை இருக்குது? அதில் ஒரு 5 இருக்குது. சரி, இந்த பெரிய பிளேட்டோட கொஞ்சம் சின்ன சைஸில் எத்தனை இருக்குது? அதில் ஒரு 10 இருக்கும். அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் எத்தனை இருக்கும்? அதுலேயும் ஒரு 10 இருக்கும் சார். அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் எத்தனை இருக்கும்? அதுலேயும் ஒரு 10 இருக்கும். இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? உங்களுக்கு எத்தனை வேணும்? 4. ஆனால் எத்தனை வச்சுருக்கிறீங்க? இது போதாத குறைக்கு கல்யாணத்துக்கு போனால் 1 கொடுக்குறான், காது குத்த போனால் 1 கொடுக்குறான், கருமாதிக்கு போனாலும் கொடுக்குறான். அதையும் நம்ம பிள்ளையும் நடுவில் விட்டு 1க்கு பதிலாக 2 வாங்கிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஏற்கனவே எத்தனை வச்சுருக்கிறீங்க? 40 வச்சுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு இல்லையா?
ஒரு பிளேட்டு தயாரிக்கணும்னா சுரங்கம் வெட்டணும், இரும்பு எடுக்கணும், உருக்கணும், அதை டை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பஃப் பண்ணணும். ஒரு பிளேட்டு தயாரிக்கிறதுக்கு 1,00,000 பேர் உழைக்கிறான். இதில் சுரங்கத்தில் சில பேர் செத்து போனான், சில பேர் கண்ணு போச்சு, சில பேர் கை போச்சு, சில பேர் கால் போச்சு, சில பேருக்கு வாழ்க்கையே போச்சு. ஆனால் நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுன பிளேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்களும் பயன்படுத்தாமல் மற்றவர்களையும் பயன்படுத்த விடாமல் தடுத்த குற்றம் உங்கள் கருமையத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்குரிய தண்டனையும் நோயாக அனுபவிக்க வேண்டும். இப்போ எத்தனை கர்மா இருக்குது வீட்டில்? 50 சொன்னீங்களா? 10 போக 40 கர்மா வீட்டிலே உட்காந்துருக்கு. இனி கல்யாண வீட்டில் வாங்குவீங்க? நேற்றைக்கு பிரசாதம் போச்சு, இன்னைக்கு பிளேட்டு போச்சு. அது அடுத்த கதைக்கு பார்க்கலாம். இப்போ எங்கே கொடுத்தா என்ன நடக்கும், அது கொடுத்தா மட்டும் போயிடுமான்னு பார்ப்போம். சத்தியமாக சந்தோஷப்படுவாங்க. நீங்களா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம வாங்கலன்னா அவங்க கோவிச்சுப்பாங்களோ, அப்படிலாம் கிடையாது. பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு கொடுக்கலான்னு நினைப்பாங்க. அவ்வளவெல்லாம் நீங்கள் தெளிவாக எல்லாம் யோசிக்க வேண்டாம். அவங்க நம்மளோட தெளிவாக என்ன செய்வாங்க, யோசிப்பாங்கன்னு வச்சுடுங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் போகணும். அதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்லி தருவேன். இப்போ அப்படியே விட்டுருவேண்ணா, அதுக்கு தானே வந்து உட்காந்துருக்கேன். இப்போ எவ்வளோ இருக்குது இதில் அடுத்த சிக்கல் பாருங்கள். ஒவ்வொரு பொங்கலுக்கும் அந்த மாடுலர் கிச்சனா, அதுக்கு என்ன பேர், இந்த இழுத்தா வருமே, அதை இழுக்கிறது ஒவ்வொரு பொங்கலுக்கும். ஏன்னா இன்றைக்கி தான் அவங்க க்ளீன் பண்ண போகிறாங்களாம். அதை எடுக்கிற போது 2 எண்ணம் துருப்பிடிச்சிருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டான். ஆக 1,00,000 பேருடைய உழைப்பை காசுக்கு, உனக்கிட்ட காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வாங்கிக்கிட்டு தூர போட்ட பேர், அதுக்கும் ஒரு கர்மா உண்டு. வச்சிருக்கிறதுக்கு ஒரு கர்மா உண்டு, அநியாயத்துக்கு அதை வேஸ்ட் பண்ணதுக்கு ஒரு கர்மா உண்டு. இப்போ நீ எவ்வளோ கர்மாவுக்கு சொந்தக்காரன் நமக்கு தெரியல. இதெல்லாம் வச்சு செய்யும். நீ அப்பப்போ ஒரு கேள்வி கேட்பியே, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் என் கடவுள் இந்த துன்பத்தை கொடுத்தான்னு. இதெல்லாம் பாவம்னு தெரியாத குற்றம். என்ன சொன்னேன்? இதெல்லாம் பாவம்னு தெரியாத குற்றத்திற்கும் ஒரு தண்டனை உண்டு. நீ யாரும் தப்பிச்சிடலான்னு நினைச்சிடாதுங்க. நான் மனவளக்கலை எடுத்திருக்கிறேன், பயிற்சி எடுத்திருக்கிறேன், தவம் எடுத்திருக்கிறேன், ஆனால் தெளிவுன்னு இன்னும் வரல. எதையும் துறக்கிறதுக்கு மனசு தயாராக இல்லை. எந்த கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு முன்னையும் என்ன கிஃப்ட், எதிர்க்க வரவனுக்கு கையை பார்க்குற பழக்கம் உண்டா இல்லையா? மனம் எங்கே நாடுது? கல்யாணத்துக்கு தானே போனா, கையில் இருக்கிறது எதுக்கு அப்படி அரக்கன் போட்டு பார்க்கா? இது எல்லாத்துக்கும் என்ன சொன்னேன், அசைஞ்சாலே ரெக்கார்ட் பண்ணோம் அறிவு. நினச்சி பாரு, சும்மா அப்படி அசைஞ்சாலே ரெக்கார்ட் பண்ணுறவன் அநியாயத்துக்கு பண்ண மாட்டானா? எல்லாம் பண்ணி வச்சுப்பான். இதோட நிற்கல, அந்த கிச்சனில் ஒரு லேப்டாப் இருக்கா, அதில் என்னெல்லாம் இருக்கு? எந்த விசேஷத்துக்கு நீங்கள் செஞ்சீங்க? இப்போ தான் நீங்கள் டங்கு டங்கு டிங்குன்னு சொல்கிறீங்க. ஹலோ வந்துட்டேன், கொண்டு இறக்கிட்டு போயிடுறான். என்னமோ நீங்கள் உங்கள் கையை உடச்சி வேலை செஞ்ச மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் போய் காலங்கள் ரொம்ப ஆகி போச்சு. என்ன இருக்குன்னு நான் சொல்ல, விசேஷத்துக்குள்ளதெல்லாம் இல்லை. உடஞ்சி போன ஸ்டவ்வு, நின்று போன மிக்சி, எங்கள் அம்மா முதல்லே வாங்கி கொடுத்த மிக்சி, இதெல்லாம் எங்கே உட்காந்துருக்கு? அதை எடுத்தா ஃபுல்லாக என்ன வரும்னு இப்படி பாருங்க, கரப்பாம்பூச்சி, கொசு, இதெல்லாம் தானே வரும். அப்போ டெங்க டிங்க வந்து சாக வேண்டியதுதான். யார் வாழ்கிற வீடு? யாரை வளர்த்து வச்சிருக்கிறீங்க? யாரை வளர்த்து வச்சிருக்கிறீங்க? உங்கள் வீட்டில் வேண்டாத பொருள்களை சேர்த்து வைத்த குற்றம் உங்களை விட்டுருன்னு நினைக்கிறீங்களா?
அப்புறம் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? இதெல்லாம் எதுக்காக? சரி, அது கெட்டு தான் போச்சு இல்லையா, அதை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் பொருட்காட்சியாலையை நடத்துறீங்க. இது வீடு இல்லையா? இந்த வீட்டுக்குள்ள என்ன தவிர இன்னொருத்தர் எப்படி வசிக்கலாம்? செய்யக்கூடாத தப்பெல்லாம் செய்வீங்க, செய்துக்கிட்டு என்ன எதுவும் செய்யக்கூடாதா? லேப்ட் கிச்சன் லேப்டோட நின்றுதா? ஒரு செல்ஃப் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கிறீங்க. என்னது பெருமை வேற. வந்து பாரக்கா எவ்வளோ இருக்கான் கர்மா. யாரை கூட்டி கொண்டு காமிச்சிங்க? வரவன் போறவன் எல்லாம் கூட்டி கொண்டு நான் எவ்வளோ கர்மா சேர்த்து வச்சிருக்கேன்னு காட்டுறது வேற. இப்போ எல்லாம் சின்ன குடும்பம். எத்தனை பேர்? 3 4 பேர், அவ்வளோதானே. 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு 4 அண்டா குண்டான் தானே வேணும். ஒரு நாள் 40 சொமோட்டோ, அது என்னது, அமேசான், ஃப்ளிப்பு டாப்பு, சொமேட்டோ, ஸ்விக்கி இல்லை, வந்து இறங்கிட்டே இருக்கு. வாங்கி வாங்கி அது கேட்டால் சொல்கிறான், அது அந்த ஸ்டவ்வு, அது இந்த குக்கரு, அதுன்னு வந்து இறங்கிட்டே இருக்கு. ஆமாவா? எவ்வளோ வாங்கி வைப்பீங்க? எதுக்கு இதெல்லாம் வாங்கி சேர்க்குறீங்க? பெருமையா? பெருமை இப்போ என்ன செய்யும்னு தெரியல. என்ன செய்யும்? வச்சு செய்யும். இப்போ புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு 4 தான் தேவைன்னா அது 5 வச்சுக்கலாம், 6 வச்சுக்கலாம். ஆனால் 50 வைத்துக் கொள்வதற்கு இந்த இயற்கையினுடைய சட்டத்தில் இடம் இல்லை. அப்படி நீங்கள் செஞ்சால் இன்னொருத்தருக்கு போய் சேர வேண்டியதை தடுத்த குற்றம் உங்கள் கர்மாவுக்கு வந்துடும். இப்போ எவ்வளவு பாத்திரம் வச்சுருக்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கும் சேர்த்துக்கிடுங்க. எங்க? உங்கள் கர்மயத்தில். இதோட நிற்கல. இந்த பெட்ரூம்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு கட்டிலுக்கு அடியில் அது லிவிங் பிளேஸாம். ஊறுபட்ட குப்பையெல்லாம் இங்கே இருக்கு. இது வாழ்கிற முறையா? என்னெல்லாம் வச்சிருக்கோம் அதுக்கு அடியில்? என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. இனி வாய் வருதா பாப்பமே. இந்த ஆள் வச்சிருவாரு, அதனால இந்த ஆள்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் நினைச்சிருவாரு. அப்படி நினைச்சு பாருங்க. அப்ப சொல்ல முடியாத அளவுக்கு என்ன வச்சிருக்கிறோம்? குப்பைகளை சேர்த்து வச்சிருக்கிறோம். அவ்வளவு விடாத கருப்பு. யாரு? விடாது கருப்பு. உள்ள கருமையத்துக்குள்ள இருக்க அந்த அறிவு என்ன செய்யாது? விடாது. ஒவ்வொரு நான் எந்த வீட்டுக்கு போனாலும் என்னை இப்போ எந்த வீட்டுக்கு ஆனாலும் கூப்பிடுறது இல்லை. ஏன்? இந்த ஆள் வந்தோடனே இதெல்லாம் பார்ப்பான். இதாவது பரவாயில்லை. ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அதனால என்ன அசக்கு புசக்கா பெட்ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டான். என் கண் அங்கங்கே மேய்ஞ்சி. அந்த பெட்ரூமில் ஒரு லேப்டாப் இருக்கு. இருக்குல்ல? ஆமாவா இல்லையா? தலை ஆடுதா வரும்? இருக்கு. அதில் ஒரு 5-6 பாக்ஸாக இருக்குது. நான் மெல்ல கேட்டேன், இது என்னடா பாக்ஸ் அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைன்னா கிரகப்பிரவேசம் வந்த கிஃப்ட்டுன்னா. கிரகப்பிரவேசம் முடிஞ்சு எத்தனைடா வருஷம் ஆச்சுன்னு? அது ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா. கிஃப்ட் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஆள் கிரகப்பிரவேசம் என்ன கிஃப்ட் கொடுப்பான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வால் கிளாக்கா இல்லைன்னா கப்பன் சாசர் தானே கொடுத்துருப்பான். இதை வாங்கி டீயை குடிக்க முடியலன்னா உடச்சாது போட்டிருக்கணும்ல. ஆமாவா இல்லையா? இவ்வளவு டப்பாயை 10 வருஷமா வச்சிருந்தா அதுக்குள்ள என்ன அடைஞ்சிருக்கும்? தானே நடந்திருக்கும். இப்போ எல்லாருக்கும் மனசும் வீட்டுக்கு ஓடிடுச்சு. நம்ம வீட்டில் 5-6 பாக்ஸ் இருக்கு. இருக்கா இல்லையா? இனி போனா அந்த பாக்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? அப்ப அதான் 10 வருஷம் ஆகி போச்சு. எவன் வாங்குவான்? கப்பன் சாஸ்திரம் இப்போ எவன்ட்ட கொடுத்தாலும் அது வாங்குவானா? அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு காலமே என்ன செய்து போச்சு. இப்போ எவனுக்கு வீட்லயாவது கொண்டு கப்பன் சாஸ்திரம் கொடுத்துட போறா? அதெல்லாம் அவுட்ரேட்டட், முடிஞ்சு போன கதை இல்லையா? அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆளு அவர் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாராம். எங்க? உங்களெல்லாம் நான் என்னத்தை சொல்றதுக்கு? இதுல வேற மனவளக்கலை, குருகுல கல்வி. இனி வீட்டில் போய் குருகுல
வீடு எது குருகுலமாக இருக்கணும்? இப்போ வீடு. இப்போ வீடு எப்படி இருக்கணும் இப்போ? இல்லையா? இதோட முடிஞ்சிடல. அந்த பெட்ரூம் லேப்டில் 2 மூட்டை இருக்கு, 6 மூட்டை இருக்கு. என்னது? இல்லை இல்லை, துணியில் இல்லை, இன்னும் கூட இருக்கு. என்ன பாத்திரம்? வெங்காய பாத்திரம். யார் கொடுத்தது? அம்மா வீட்டு சீதனம். எங்க உட்காந்துருக்கு? எதுக்காக அங்க உட்காந்துருக்கு? அது நம்ம கை விளங்காது. எதுக்கு? அதையெல்லாம் விளக்கி பயன்படுத்துறதுக்கு நம்ம கை விளங்காது. அதனால அது எங்க போயிடுச்சு? அது மேலே போயிடுச்சு. ஆமாவா? அது மேலே இப்பமே போயிடுச்சு. இனி யாரு கை விளங்கோன்னு அங்க உட்காந்துருக்கு? இல்லை, எதுக்காக அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணணுமா? வேண்டாத வித்துரு. அம்மாவுக்கு இல்லை, வரும்போது வேண்டான்னு சொன்னீங்களாகும். கூட கொஞ்சம் கொடுன்னு கேட்டு தானே வாங்கிட்டு வந்தீங்க. யார் ஞாபகம்? அம்மாவை ஞாபகம் வச்சுப்பீங்களா? அம்மா கொடுத்த பொருள் எல்லாம் ஞாபகமா வச்சிருக்கிறீங்களே. என்ன இது? வாங்கியிருக்கிறோம் இல்லையா? இது பொருள் அல்ல, இது கர்மா. நான் அதான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே, இன்னைக்கு நீங்க ஒன்றும் தப்பிக்க முடியாது. ஏன்னா உண்மையை நான் உடைச்சு தான் பேசி ஆகணும். இன்னும் முடியல, நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் அங்கே அப்படியே சோர்ந்துடாதுங்க. இன்னும் நிறைய குட்ட வேண்டியது இருக்கு. நான் இதெல்லாம் எதுவுமே நான் விளையாட்டுக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை. தட் இஸ் த ட்ரூத். இந்த உண்மைகளை நீங்கள் என்னைக்கு உணர மறுக்கிறீங்களோ அதுவரையும் உங்க வாழ்க்கையில் துன்பங்களுக்கு குறைவே இருக்காது. ஏன்னா நாம எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு போதிக்க தயாரா இருக்கிறோம். அதற்குரிய நபர்களாக மாறுவதற்கு நாம் என்னவாக இல்லை, தயாராக இல்லை. முதல்ல என்ன செய்வோம்? மாறுவோம் இல்லையா? அப்ப இன்னைக்கு போன உடனே, இன்னைக்கு போக மாட்டீங்களோ? இன்னும் 20 நாள் இதை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு இல்லையா? எண்ணிக்கையாச்சு, நாளே எண்ணியாச்சு, 15 நாள் ஆக்கிட்டாங்கப்பா. அப்போ போன உடனே இதெல்லாம் க்ளீன் ஆகணும். வாங்கினா வாங்கி ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு வச்சிருந்தா சிக்கல்ல மாட்டிப்பீங்க. வாங்கினா தொடர்ந்து யூஸ் பண்ணணும், தொடர்ந்து யூஸ் பண்ணி அதுக்கு உடஞ்சி போகிறதுலையும் யூஸ் பண்ணணும். உடஞ்ச பிறகு தான் இன்னொரு பொருள் வாங்கணுங்கிறது விதி. உனக்கு ஸ்பேர் வச்சுக்கலாமா? சரி, முடியல சொல்லியிருக்கேன். ஆமாவா? ஸோ இப்போ ஒரு சராசரியாக உங்கள் வீட்டு கிச்சனில் மட்டும் உங்கள் தேவைக்கு அதிகமாக எத்தனை லட்ச ரூபா நிற்கும்? ரெண்டுலேருந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பொருள் உங்கள் வீட்டில் சும்மா இருக்கும் இல்லையா? நான் ஒரு வீட்டுக்கு போனேன், இதே போல் ஒரு 3 பார்சல் இருந்தது லேப்டில். இது என்னன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, இது கல்யாணம் ஆகிட்டு வரும்போது கொண்டு வந்த மிக்சி சார், இப்போ அது பழைய மாடல், அதனால புதுசு ஒன்று வாங்கணும். அப்போ அது பக்கத்தில் இருக்குது, அது அதுக்கப்புறம் வாங்கினது சார். இப்போ அதை விட புது மாடல் வந்துச்சு, அதை வாங்கிட்டோம், அது மேலே போயிடுச்சு. இப்போ இன்னொன்று இருக்குதே, அது அதுக்கப்புறம் வாங்கினது, அதுவும் மேலே போயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து என்ன வெட் கிரைண்டிங் எல்லாம் வருதாம்மா, அதில் ஒன்று வாங்கிட்டேன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. இப்போ எத்தனை மிக்சி மேலே இருக்கு? ஓடுமான்னு கேட்டேன். ஓடும் சார். என்ன சொல்லிச்சு? ஓடும் சார். சரி, கெட்டு போனதை வச்சதுக்கே கர்மா. ஓடுறதை கூட இன்னொருத்தருக்கு உபகாரம் இல்லாமல் வைத்ததற்கு டபுள் கர்மா. இப்ப இப்படி எத்தனை இருக்கு? சரி, ஒரு பீரோ, எத்தனை பீரோ வச்சிருக்கிறீங்க வீட்டில்?
5 10 10 பீரோ. சரி, ஒரு 5 பீரோ வச்சுடுங்க. இந்த சுவரை எல்லாம் திறந்து பீரோ ஆக்கி வச்சிருக்கிறீங்களா? அதை திறந்து வச்சிருக்கிறீங்க இல்லையா? எந்த பீரோவை திறந்தாலும் பொத்து பொத்துன்னு விழும். ஆமாவா இல்லையா? எவ்வளவு இருக்குன்னு யாராவது கணக்கு சொல்ல முடியுமா? கணக்கே தெரியாது சார் இல்லையா? இந்த டெபிட்ல எல்லாம் உட்காந்து சொல்லுது 1500, 2500, 3500 சொல்லு. எனக்கு மனசுக்குள்ள பக்குங்க, என்னைக்கு சிக்கல்ல இது மாட்டிக்க போகுதோ. எதுக்கு? எத்தனை கர்மா நிற்குது? மீண்டும் வாங்க. ஒரே ஒரு சாரி. விவசாயம் செய்தவன் முதல் கடைசியாக அந்த கடையில் சுமந்து வந்து உங்கள் கையில் கொடுத்தவன் வரையும் கணக்கெடுத்தா 1,00,000 பேருடைய உழைப்பு. 1,00,000 பேருடைய உழைப்பை 300 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டு யார் சாரின்னு சொன்னீங்க? ஏன் சாரியா? இப்படி எவ்வளோ வச்சுருக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கே நினச்சி பாருங்கள். நீங்கள் விரும்பி கட்டுறது ஒரு 5 எண்ணம் இருக்குமா? மிஞ்சி போனால் எத்தனை இருக்கும்? 10 இருக்கலாமா? ஆமாவா இல்லையா? வருதா பாரு. ஸோ நான் விரும்பி கட்டக்கூடியது ஒரு 10. சரி, நான் சொல்கிறேன் 30 வச்சுக்கிடுங்க. ஒரு மாதத்துக்கு 30 நாள் தினம் ஒரு கலரில் கட்டினா கூட எத்தனை தான் வேணும்? 30 தானே வேணும். ஆனால் நம்மக்கிட்ட 5 பீரோ, 4 பீரோ, 3 பீரோ ஃபுல்லாக இருக்கு. இருக்கா இல்லையா? இது போதாத குறைக்கு அவர் பிறந்த நாளுக்கு ஒன்று, நாம பிறந்த நாளுக்கு ஒன்று, 2 பேரும் சேர்ந்த நாளுக்கு ஒன்று, அதில் பிறந்ததுக்கு பிறந்த நாள் வந்தா ஒன்று, பக்கத்து வீட்டுக்கு கல்யாணத்தில் ஒன்று வந்தா, ஏற்ற வீட்டு ஆன்டிக்கு கல்யாணம் ஆனா, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா, பொங்கலுக்கு ஒன்று, தீபாவளிக்கு ஒன்று. ஆமாவா இல்லையா? இது எத்தனை? எது? இதே கேள்வியை தான் ஒரு எக்கனாமிக்கு, இதே கேள்வியை தான் MBAவில் ஒருத்தன் கேட்டான். நான் சொல்லிடுறேன் பதில். உங்களுக்கு ஒரு உண்மை என்ன தெரியலன்னு கேட்டால், நம்முடைய நாட்டில் 80% பேர் இது மாதிரி கமர்ஷியல் விஷயங்களில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருப்பதனால அடிப்படை நம்முடைய தேவைகளுக்கான பொருள்களை உற்பத்தி செய்தவர்கள் நம்மக்கிட்ட இல்லை. அவ்வளோ பேர் எதில் மயங்கி கிடக்கிறான்? எங்கே வரமாட்டேங்கிறான்? விவசாயத்துக்கு வரமாட்டேங்கிறான். கல்டிவேட்டர் லேண்டு கிடையாது. இருக்கிறது அவ்வளோத்தையும் அழித்து இதில் செலவு செய்துட்டு இருக்கான். நம்ம நாட்டில் உள்ளவன் பாதி பேர் அதனால வெளிநாட்டில் போய் என்ன செய்துட்டு இருக்கிறான்? வேலை செய்துட்டு இருக்கான். நமக்கு வேண்டிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறனை நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம்? இழந்து கொண்டே வருகிறோம். இவங்க அவ்வளோ பேர் எங்கே போகணும்? எதை செய்யணுமோ அதை செய்யாமல் எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான்? 1 கிலோ அரிசி 200 ரூபா. வாங்கத்தானே செய்கிறான். வாங்காமல் நிற்கிறானா? செய்து கொடுக்க ஆள் இருக்கா? இன்னைக்கு கருப்பு கவனின்னு கேட்டால் எல்லார் கடையிலையும் கிடைக்குமா? இருங்க. மாப்பிள்ளை சம்பான்னு கேட்டால் எல்லா கடையிலையும் கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு நான் நெட்டில் தேடி எங்கேயோ இடத்துல ஆர்டர் பண்ணி தான் என்ன செய்யணும்? வாங்கணும். அதுக்கு எத்தனை ரூபா வேணாலும் நான் என்ன செய்வேன்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாருக்கும் அந்த தேடலும் தேவையும் இருக்குது. ஆனால் யாரும் என்ன செய்வதில்லை. முதல்ல லேண்டே இல்லை. லேண்டை என்ன ஆக்கிட்டீங்க? இருங்க வரேன். லேண்டே இல்லை, லேண்டே போட்டாச்சு. என்ன நடந்துன்னு பார்ப்போம். நான் இவ்வளவு நேரம் பொன்னாசையை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் மண்ணாசைக்கு வரல. இல்லை, வரும்போது வலிக்கும். இப்போல்லாம் வலிக்காது, அதுக்கு வரும்போது வலிக்கட்டும். இப்போ விட்டுருவோம். இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிதானா? இப்போ என்னாச்சு? இவ்வளவு இருக்குது. எவ்வளவு சாரி இருக்குது? இதில் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது முதல்ல. ஆனால் எனக்கு பிடிக்காது. அதனால் எங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஞாபகமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். உண்டா? எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தது, ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தான். கலர் சரியா இல்லை, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சரி, வாங்கிக்கிட்டு கட்டாமலே சில சாரி உட்கார்ந்துருக்கா இல்லையா? இதெல்லாம் எத்தனை பேருடைய உழைப்பு? இப்போ எவ்வளவு சாரி நீங்கள் டெய்லி கட்டுறீங்களோ அது போக எத்தனை சும்மா இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு தான். எதுக்கு? இதில் வேற அந்த டெய்லி ஒன்று கல்யாணத்தில் கட்டுறீங்களா? அங்கே வரேன். ஆரம்பிச்சு விட்டீங்கல்ல, அதையும் சொல்லிட்டு போயிடுறேன்.
இதில் வேற 30,000 40,000 கொடுத்து பட்டா பட்டு தானே பட்டு. இதில் வேற எவனோ சொல்லிட்டான் பட்டு கட்டிட்டு கோயிலுக்கு போனால் சாமி உடனே அருளிடுமா. தோஷம் இல்லை, பட்டு கட்டினா தோஷம் இல்லை, கோடி புண்ணியம். அது கரெக்டு தான், கோடிக்கு புண்ணியம். என்ன அது கோடிக்கு தான் புண்ணியம். சாமி என்ன சொல்றாரு? பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க பட்டு என்னும் பாவ குறிப்பை உடுத்தி சொல்லாயிரம் கோர்த்து தெய்வத்தை வேண்டல் சொல்லெங்கே செயலெங்கேன்னு கேட்டாரு. பட்டு எதனுடைய வெளிப்பாடு? ஒரு எத்தனையோ கோடிக்கணக்கான புழுக்களை கொன்று உருவாக்கப்பட்டது. இனி கட்டிக்கிட்டு இருக்கும் போதே நெளியும். எது இப்படி எத்தனை லட்சம் கிடக்கு? ஒரு வீட்டில் சர்வசாதாரணமாக 10 பட்டு இருக்குன்னு வச்சுடுங்க, அதுவே 4 லட்சம் ஆச்சு. ஆமாவா இல்லையா? சரி, என்னைக்காவது இப்படி நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? இதெல்லாம் எதுக்காக வாங்கி வச்சிருக்கிறீங்க? ஆசை. இப்போ கூட கொடுக்க மனசு வராதில்ல? ஒருவேளை இப்படி நினைச்சு பாருங்களா, நாம இறந்துட்டோம்னு வச்சிருங்க, இந்த துணியை எடுத்து யாராவது கட்டுவாங்களா? கட்ட மாட்டான். நீங்க வந்து பிடிச்சிருவீங்கன்னு. அப்ப என்ன செய்வான்? இதெல்லாம் வாரி போட்டு. இப்ப தெரியுதா உங்களுக்கு? நான் வைத்திருக்கிற பொருள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு கூட மற்றவர்களுக்கு பயன்படாது, ஆகவே எரிக்கப்பட்டு விடுகிறது. இத்தனை லட்சம் பேருடைய உழைப்பு வாரி போட்டு எரிக்கப்படுகிறது. அத்தனை கர்மாவையும் நீங்கள் சுமக்க வேண்டும். அதுக்கு முன்னே தானே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி இதுதான் நடக்கும். அதனால முன்கூட்டி அதை என்ன செய்யும்? இந்த ஆள் கொடுக்க மாட்டான்னு உங்க மனசுல அதுவே ரீட் பண்ணிக்கும். என்ன செஞ்சிடும்? கொடுக்கலாம் இல்லையா? அப்ப வீட்டுக்கு போனோன்னு என்ன செய்யணும்? சரிதானா? இனியாவது கொஞ்சம் உஷாரா இருங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதோட முடிஞ்சு போயிடலங்க. இப்ப இந்த கழுத்துல ஒண்ணு போட்டிருக்கிறீங்களேங்க, என்னதுங்க? அதுல என்ன பேர்? அது செயினா? செயின் இல்ல. சாமி 2-3 கேள்வி கேட்கிறாரு. இதை போட்டா பசி வராதா? வருமா? சரி, இதை போட்டா நோய் வராதா? வரும். சரி, இதை போட்டா என்னதான் கிடைக்கும் அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டாரு. அந்த மனுஷனுக்கு தான் அந்த வழி தெரியும். அவர் என்ன செய்ய மாட்டாரு. இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லை. ஏன்னா அவரு போடும்போதெல்லாம் நினைப்பாரு. யாருக்கு? தங்கத்துக்கு. தங்கத்துக்கு மதிப்பு கூடும். உன் மதிப்பு? நீ ஒருவேளை நீ அப்படி போட்டுட்டு ஏதாவது ஒரு கல்யாணம் வந்து பாரு, இருக்குன்னு போட்டுக்கிட்டு அலையுது பாருப்பான். ஆஹா எவ்வளோ அழகா போட்டு வந்து நீ அவனா சொல்லுவானா? வயறறிவான். சரி, நீ வாழ தானே வந்தா, இதை வாரி போட்டு சாபத்தை வாங்குறதுக்கா? ஒரு முறையாவது யோசிச்சிருக்கிறியா? நீ இதை போட்டுட்டு போனீன்னா உனக்கு கர்மா தான் சேரும். யாரு? நகையை போட்டுக்கிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்தது அவங்க பின்னால் என்ன சொல்லுவாங்க? இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் போடாம இருந்திருக்கு அப்படிதானே சொல்லுவான். எல்லா வகையிலும் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த கோணத்துல வேணாலும் யோசிச்சு பாருங்க. இதை நீங்க அணிந்தால் உங்களுக்கு யாரேனும் அப்பா அந்த பிள்ளை அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து இப்படி எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு மகிழக்கூடிய ஒரே ஒரு மனசை உங்களால காட்ட முடியுமா? ஒரு மனிதனை காட்ட முடியுமா? அத்தனை பேருடைய சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டு நான் போட்டிருக்கிறது சிறப்பான விஷயம்னு சொல்ல முடியுமா? அவருக்கு ஒரு பயம் வரும், இதையெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே போகுது, எங்கேயாவது ஏதாவது நடந்துருமோன்னு சந்தோஷப்படுமா? அதெல்லாம் ஒன்றும் வராது சார். ஆக்னைக்கு வந்தால் பொருள் கவர்ச்சி நீங்குங்கிறதெல்லாம் நீங்கள் என்னைக்கெல்லாம் ஆக்னை பண்ணினீங்க? முதல்ல ஆக்னைன்னா எப்படி இருக்கும்? முதல்ல தவம்னா என்ன? எத்தனை பேர் தவத்துக்குள்ளே போயிட்டீங்க 25 வருஷத்தில்?
யூ ஆர் என்ஜாயிங் திஸ். நீங்க எல்லாருமே கடமைக்குள்ளே செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தவம்னா என்னென்ன இதுவரை என்ன செய்யாது. நான் 25 வருஷமா மனவளக்கலையில் இருக்கிறேன்னு சொல்லிக்கலாம். பட் ஐ ஆம் என்ஜாய் த திங்ஸ் அப்படின்னு, அல்லது இந்த தீம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்றேன்னு ஒருத்தர் சொல்லுங்க என்கிட்ட. அது வராது சார். ஏன்னா நீங்க 5 வருஷமா தான் இதுல இருக்கிறீங்க. ஆனால் 500 ஆண்டுகளாக இந்த ஆத்மா பயணிக்கிறது இந்த புலன் கவர்ச்சியில். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இனி என்னைக்காவது இவ்வளவு நாள் நீங்க இந்த மனவளக்கலைக்குள்ள ஒருத்தராது இது தப்பு அப்படின்னு இடிச்சு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? இல்லை நீங்க தான் இன்னொருத்தட்ட சொல்லுவீங்களா? உங்களுக்கு அந்த தைரியம் கூட இன்னும் வரல. நமக்கு வராதுங்க. இன்னொருத்தர் செய்யறத தவறுன்னு சொல்லுவதற்கு கூட நமக்கு என்ன இன்னும் வரல. அப்புறம் எப்படிதான் மாறும்? அந்த எதிர்பார்ப்போட நீங்க இங்க வந்திருக்க முடியாது. எனக்கு அது பழக்கம் இல்லை, விடமாட்டேன். இது விடாத கருப்பு. நீங்க நினைச்சு பாருங்க, முன்னாடி எல்லாம் ஒரு நூல் போல போட்டோம், இழுத்தா வந்துடும். இப்ப அப்படியே உருட்டி திரட்டி ஒரு 7, 9, 15 வரையும் போயிடுச்சு. ஒருத்தன் 25 கூட போட்டிருக்காங்க. இழுத்தா வராது, எதையும் சேர்த்தரப்பான். சரி, எதுக்காக போட்டுக்கிட்டோம்? வாழ்வதற்கு. அப்படிதானே சொன்னீங்க. எது போச்சு? வாழ்க்கையே போச்சு. அப்புறம் எந்த அடிப்படையில் இதை நீங்க யூஸ் பண்றீங்க? இதனுடைய நோக்கம் தான் என்ன? இப்படி இது தப்பான எண்ணம். நம்முடைய பார்டரை தாண்டுங்க, தமிழ்நாடுங்கிற பார்டரை தாண்டுங்க. யாராவது ஒருத்தரை காட்டுங்க இது மாதிரி கோல்டு போட்டிருக்கதா. கோல்டு போட மாட்டான், இதே கலர்ல வேற ஒன்று போட்டிருப்பான். இது ரொம்ப ஓவர். நான் குஜராத்ல எல்லாம் போயிருக்கேன். என் மகா அங்க இருக்கிற, நான் போய் பார்க்குறேன். அவ சொல்றா, எல்லாரும் சொல்றாங்கப்பா இந்த செயினை போட்டுட்டு நீ வெளியே வராதேன்னு. உங்க நாட்டிலேயே ஒரு பகுதியில இதெல்லாம் பெருசாக மதிக்கப்படாது வாழக்கூடிய மனிதர்களை பார்க்க முடிகிறது. நீங்க ஏன் இதுக்கு அடிமையா? நீங்க சமுதாயம் எல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சார். இதே இடத்துல உங்க கூடயே ஒரு குடிசையில வாழக்கூடியவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னாலும் அவன் என்ன செய்யறான்? வாழ்றான் இல்லையா? உங்களுக்கு இது யாரோ கிரெடிட்னு சொல்லி கொடுத்து அதை கிரெடிட்டா வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்துடாதீங்க. இப்படி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறீங்க? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. நீங்க செய்த தவறுகளே உங்கள் கர்மாவாக பதிந்து உங்களுக்கு பெரும் துன்பங்களை ஏற்படுத்துகிறதே ஒழிய யாரோ கொடுப்பதல்ல. உண்டா இல்லையா? எந்தாவது வந்துட்டு போட்டேன். நான் என்ன சொல்றேன், நமக்கு எந்த விதத்திலும் பயன்படாத பொருள் ஏன் காசு பணமா இருந்தா என்ன ஆயிட போதான்? என்னம்மா? ஏன் பணமா இருந்தா கஷ்டத்துக்கு உதவாதம்மா? நீங்க சொல்லுங்க, பணமா இருந்தா அது கஷ்டத்துக்கு உதவாதா? இப்பதான் 1000 வழிகள் இருக்கு, 1000 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. என் கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ இடத்துல அதை என்ன செய்ய முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்க முடியும். தேவைப்படுகிற பொழுது அதை உடைச்சு என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். தங்கமாக தான் வைத்துக் கொள்ளணும்னு எந்த சட்டத்தில் எழுதியிருக்கு? சாமியை கேட்டோம். அப்ப என்ன சொன்னாங்க சொல்லிடுறாதியும். தங்கம் எதுக்கு சாமின்னு கேட்டோம். அது கப்பலின் அடித்தளத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய பொருள். ஏன்னா அடிக்கடி அது என்ன ஆயிடுது? கப்பல் கரோசிவ் ஆகி மூழ்கிடுது, பல லட்சம் கோடி நஷ்டம் வருது. இது நான் கரோசிவ். இதை எங்க போடணும்? கப்பலின் அடித்தளத்திற்கு பயன்படுத்த வேண்டிய தங்கத்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டு அணிந்தது யார் பொறுப்பு? இப்படி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறீங்க கர்மாவை? இதுல வேற நாங்கெல்லாம் தவம் செஞ்சு எங்க கர்மாவை கரைச்சிட்டோன்னு வேற கணக்கு. வீட்டுக்கு போறக்கே பயமா இருக்கணும் இல்லையா? ஏன்னா நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாம நான் என்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே. அப்படி நினைச்சு பாருங்க. இது இருந்தாதான் வாழ்க்கை, இது இருந்தாதான்
எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியவே இல்லை. நிறைய லேடிஸ் முதல்லேருந்தே சொல்கிறது என்ன, எங்களை அப்படி கவனிக்க மாட்டாங்க, எங்களை மதிக்க மாட்டாங்க. யாராவது கல்யாணம் வீட்டுக்கு போங்க, நீங்கள் யாருன்னாவது அவங்க யோசிப்பாங்களாங்க? அவங்க வேலை என்ன? யார் வந்திருக்கா, அவனுக்கு என்ன போடலாம், ஏதாவது கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை அனுப்புறது வரையும் அவனுடைய எண்ணம் ஃபுல்லாக என்ன இருக்கும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களை தான் பார்ப்பாங்க, நாங்கள் இப்படி போனால் என்னங்க இப்படி மாதிரி நினைப்பாங்க. யாருங்க அப்படி? உங்களுக்குள்ளே ஒரு கற்பனைகளை வளர்த்து கொண்டு நீங்களாகவே தவறு மேலே தவறு செய்கிறீங்க. திருந்தாவிட்டால் திருத்தப்படுவீர்கள். என்னைக்குன்னு தெரியுமா? ஏதேனும் வரக்கூடாத ஒரு துன்பம் வந்தால் அத்தனையும் நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இழக்க வேண்டியிருக்கும். அப்போ எப்பவுமே நீங்கள் என்ன ஆகணும்? தயாராக இருக்கணுமா இல்லையா? திறந்துருங்க. எதுவும் இல்லைன்னு உட்கார்ந்து பாருங்க. என்கிட்டே எதுவுமே இல்லை. இப்போ உங்களை நாடி யாராவது வருவாங்களா? உங்களுக்கு சாபங்கள் யாராவது கொடுப்பாங்களா? பார்க்குற போதெல்லாம் இது இப்படி அலையுதுன்னு சொல்லுவாங்களா? ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? உங்கள் மேலே பரிதாபம் வரும். ஸோ அந்த பிள்ளைக்கு என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. சாபம் வேணுமா, பரிதாபம் வேணுமா? நீங்கள் எதை வாரி கட்டி வச்சிருக்கிறீங்க? மாறுங்க. முடியல. என்ன சொன்ன? இதுக்கே தலை சுத்துது சார், இதுக்கே தலை சுத்துது சார். ஏன்னா நான் இங்கே வருகிற போது திருப்பூரில் இறங்கி ஒரு கிளாஸு ஆசை சிரமத்தில் பேசிட்டு போங்க. வேற எதையாவது கொடுக்கப்படாதா? மண்ணாசை பேசி முடித்தோடனே சார் இதை விட்டுடலாம் சார்ன்னு சொன்னாங்க. என்ன மண்ணாசை தாங்க பேசி முடித்தோம், அதுக்குள்ளே இந்த டாப்பிக்கே விட்டுறலான்ட்டாங்க. இன்னும் மண்ணாசைக்கு வரல, வருவேன். ஆவலோடு எதிர்பார்க்குறேங்க இல்லையா? ஏன்னா நம்முடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. நாம எல்லாருமே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் பாருங்க. கர்மாவை குறைப்பதற்காக இங்க வந்தோம். எது கர்மான்னே தெரியாம நம்ம கர்மாக்குள்ளே என்ன செய்துட்டு இருக்கிறோம்? மூழ்கி போய் இருக்கிறோம். ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. முன்னாடி எல்லாம் இந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் கோயில்கள் கட்டுகிற பொழுது, சிலைகளை செய்கிற பொழுது ஒரு வண்டி எடுத்துட்டு எல்லா வீட்டுக்கும் வருவாங்க. உங்கள் வீட்டில் அநியாயத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அதெல்லாம் உருக்கி என்ன செஞ்சிடறோம், ஒரு 50 சிலை செய்ய போகிறோன்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. இப்போ அதுவும் இல்லை. ஆமாவா இல்லையா? அவ்வளவு தூரம் எதுக்கான்? ஒரு பாத்திரம் ஓட்டை விழுந்துட்டு ஒரு வீட்டில் என்ன செய்யணும்? அந்த ரோட்டில் ஒருத்தன் வரானே இந்த பழைய பாத்திரம் வாங்குறது, அவன்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? கொடுத்துடணும். நாங்கள் எங்கிட்ட கேட்டால் சும்மாவே கொடுக்கணும்னு சொல்லுவேன். இதை கொண்டு வச்சுக்கிட்டு 50 ரூபா தெரியா, 75 ரூபா தெரியா, பேரம் 4 இன்னும் 4 அண்டா தருவியா, நான் இதை போட்டா, ஏன்னா இவங்களை தூக்கி குண்டானில் போட்டு அடைக்கணும். ஆனால் அதை வெளியே போட்டால் கூட யாவனே எடுக்க போகிறதில்ல. அதை ஒருத்தன் நீ உன் வீட்டு குப்பையாக கிடக்கக்கூடாது, நான் கொண்டு போகிறேங்கிறான். அதை கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேரம் பேசுகிறோமே. உங்களை எல்லாம் நான் என்னத்தை சொல்கிறதுக்குன்னு தெரியலங்க. ஆமாவா? ஸோ இவ்வளோ தங்கம் கேட்குறாங்களா? ஏன்னு யாராவது கேட்பீங்க? ஏங்கம்மா பொண்ணு வீட்டில் தான் கேட்குறாங்க. இப்போ எனக்கு 50 பவுன் போட்டால் தான் நான் கட்டிப்பேங்கிறா. அதுக்காக நாங்கள் என்ன சொல்ல முடியும்? இது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுங்கிற பிரச்சனை இல்லையம்மா, மனித சமூகத்தின் சிக்கல் இது. இங்கே யாரையும் குற்றம் சாட்டுவதற்கு நான் சொல்லலை, எல்லா வீட்லேயும் தான் இருக்குதே. இங்கே ஒன்று கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா வாங்கியிருப்பீங்க, அவ்வளோதானே விஷயம். சரி, எனக்கு இன்னொரு வருத்தம் இருக்குது. நிறைய கப்பு வாங்கி வச்சுருக்கிறீங்க. டீ பேர் வேறையாம், டீ கப்பு, அப்புறம் தண்ணி கப்பு, அப்புறம் ஜூஸ் கப்பு, அப்புறம்
எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வீட்டில் போகும்போது எதாவது வாங்கியிருக்கோம், உள்ளே பார்த்தா துரு இருக்கும். இவங்க லைஃப்பில் என்ன செய்யறதில்ல, கழுவுறதில்லை, எடுக்கிறதில்லை, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு சின்ன ஒரு 4 பேர் வந்துட்டு அன்னைக்கு எடுத்தா அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு திரும்ப அதை பார்த்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க. இதெல்லாம் எப்படி இந்த பழக்கம் வந்துன்னு நான் சொல்லிட்டு அடுத்தது போயிடுவோம். எப்படி இந்த பழக்கம் வந்துன்னு கேட்டால், முன்னாடி நமக்கு காசு கிடையாது, அறுவடைக்கு அறுவடை தான் இது போன்ற பொருட்களை வாங்க முடியும். அப்போ வீடுகள் எல்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் இருந்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த அறுவடையில் கிடைச்ச காசை கொண்டு தனக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி என்ன செய்வாங்க, ஸ்டாக் வைப்பாங்க. வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த அறுவடை நடக்குமா நடக்காதுன்னே தெரியாது. மழை பொய்த்து போச்சுன்னா அதெல்லாம் கிடைக்காது. அது அந்த காலத்து பழக்கம், அதுதான் தொடர்கிறது. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன, உங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், ஒரு பிளேட் உடஞ்சி போனால் உங்களால் வாங்க முடியுமா முடியாதா? ஒரு சாரி கிழிந்து போனால் வாங்க முடியுமா முடியாதா? நீங்கள் எதற்காக தினந்தோறும் வாங்கி வைக்கிறீங்க? இதில் எந்த இடத்துல உங்கள் ஆசையை குறைச்சிட்டீங்க? பேராசை என்னவா மாற்றிக்கணுமா? அப்பா என்ன நிறைவு பாரா, எங்கேயோ வலிக்குதுங்க. சரி போவோம். வீட்டில் இருக்கிறது ஒன்றும் மைனஸ் ஆகலைல்ல. என் மனசுக்குள்ள எல்லாருடைய திங்கிங் எப்படின்னா, என் மனசுக்குள்ள குறைஞ்சு போச்சு. ஆனால் வீட்டில் இருக்கிறது எதையும் நான் என்ன செய்யலை, அவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் என்ன செய்ய முடியாது. ஏன்னா வீடுங்கிறது என்ன சார்ந்தது இல்லை. எத்தனை பேருடைய பிரச்சனை இருக்கு, எல்லாரையும் சார்ந்தது. அதனால என்னால் உடனே என்ன செஞ்சிட முடியாது, போட முடியாது. ஆனால் போடுறதுக்கு நான் முயற்சியும் செய்யலை. இனிமேல் என்ன செய்யணும், குறைந்தபட்ச முயற்சியாவது நான் மேற்கொண்டா என்ன செய்யும், 100 பொருளுக்கையும் காலி பண்ண வேண்டாம், 10 5 அட 1ஆவது காலி பண்ணலாம் இல்லை. கடைசியில் நான் போட மாட்டேன்னு சொல்ல வரீங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன் பாருங்களா, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் பேச்சுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் இதெல்லாம் தூக்கி போட்டு வீடை சுத்தமாக வச்சுருந்தா சத்தியமாக அந்த உலகத்திலே சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஜீவன் அவர் தாங்க. நீங்கள் யாரோ தப்பாக சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் கண்கூட பார்க்குறோம். அவங்க இந்த மாதிரி பொருட்களை நிறைய வச்சுக்கிட்டு அதில் கிடந்து மல்லாடுறதெல்லாம் அவங்க விரும்புறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் வந்து ராத்திரி அந்த ஆளை தூங்க விடுறதில்ல. எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள், காலையில் சாப்பிட்டுட்டு சிங்கில் போடுறது, மத்தியானம் சாப்பிட்டுட்டு சிங்கில் போடுறது, ராத்திரி சாப்பிட்டுட்டு சிங்கில் போட்டுட்டு மொத்தமாக ராத்திரி 11 மணி வரையும் கழுவுறது. ஒரு வேளை உங்கள்கிட்ட 4 பிளேட் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, என்ன பண்ணுவீங்க? அப்பயே கழுவி அப்பயே வச்சுருவீங்க. ராத்திரி 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அந்த ஆள் நிம்மதியாக தூங்குவார். ராத்திரி 11 மணிக்கு வந்து எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இது வந்த உடனே இது பாரு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு, இந்த வார்த்தையெல்லாம் அந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இருக்கிறதுனால போடுறோம், இல்லைன்னா நீங்கள் குறைச்சிட்டே வாங்க. வேண்டாங்கன்னு சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கார்ட்ட எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போய் எங்க அந்த கிஃப்டெல்லாம் வாங்க வேண்டான்னு சொல்லுங்களாம். எப்படி இப்படி திருந்திட்டான்னு கேட்பாரு, அதானே கேட்பாரு. இல்லைன்னா அவர் இல்லை நீ போய் வாங்கிட்டு வந்தால் தான் ஆச்சு, நீ ஒன்று நமக்கு கொடுத்ததை எடுக்காமல் போகக்கூடாது. எந்த வீட்லையாவது நீங்கள் சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் ரொம்ப தங்கம். அவர் என்ன சொல்லுவார், அப்பா இப்போயாவது நல்லா வந்துடுன்னு கூப்பிட்டு போயிட போகிறாங்க, அவ்வளோதானே. ஆனால் ஏதாவது ஒரு ஆண் அப்படி இருக்கிறாங்க, அவங்களும் பொருள் மேலே ஆசை உள்ளவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னுலாம் நான் ஒன்றும் மறுக்கலை. நான் எதுக்கு சொல்ல வரேன் பாருங்க, நான் ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். என்ன சொன்னேன், அங்கே போகிற போது அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயாவை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஐயா வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம்மா வந்துட்டேன்னு சொன்னேன். போகும்போது என்ன பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல், இந்த அம்மா எதுக்கு என்ன பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுது. அதனால பக்கத்தில் இருக்க அம்மா கிட்ட கேட்டேன், எதுக்குன்னு கேட்டேன். 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிச்சு. என்னதான் 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்காங்க, எல்லாருக்குமான்னு கேட்டேன். இல்லை ஐயா, உங்களை மாதிரி ஆளுக்கு. நான் அன்னைக்கு பார்த்து, நான் எப்போவுமே எங்கள் வீட்டம்மாவை எங்கேயுமே கூப்பிட்டு போனதில்லை, அன்னைக்கு பார்த்து இந்த அம்மாவை வேற கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவன் வேற 5 லிட்டருன்ட்டான். சத்தமாக சொன்னால் எங்கள் வீட்டம்மாவுக்கு கேட்டுறோம். நான் நைஸாக காதில் வாங்கிக்கிட்டேன். அது கொஞ்சம் பெரிய கல்யாணம்னு வச்சுக்கிடுங்க. 5 லிட்டர் கொடுக்குறான்னா சாதாரண கல்யாணமாக நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுவும் சென்னையில் அங்கங்கே 3-4 இடத்துல பந்தி நடக்குது, ஒரு இடத்துல வெஜிடேரியன் பஃபே நடக்குது.
எங்கள் வீட்டம்மா கொஞ்சம் நான் வெஜிடேரியன் சாப்பிடும். அவங்க அப்படி போகும்போது நான் இங்கே சாப்பிடட்டான்னு கேட்டாங்க. இன்னைக்கு வேண்டாம், நாள் நல்லா இல்லை, நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வெஜிடேரியன் பஃபே சாப்பிட்டு, ஏன்னா அந்த ஒரு இடத்துல வெளியே ஒரு வாசல் உண்டு, அது வழியாக நான் வந்துட்டேன். எங்கள் வீட்டம்மாவை கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன இங்கே இப்படி வந்துட்டீங்கன்னாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அங்கே போய் நீ கூட்டத்தில் மாட்டிட்டு கிடப்பானே, நம்ம அங்கே உள்ளே போண்டா வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். 5 நாள் கழிச்சு ஒரு அம்மா இந்த அம்மாவை பார்த்துருக்கு. ஏங்க 5 லிட்டர் குக்கர் வாங்கினீங்களான்னு கேட்டிருக்கு. இப்போ என்ன இருக்கும், இந்த ஆள் நம்மளை இதுக்கு தான் அங்கோடி தள்ளிட்டு வந்திருக்கிறான் புரிஞ்சு போச்சு. நான் எங்கேயோ சுற்றிட்டு எடுத்துக்கிட்டு ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்தேன். ஏங்க கல்யாணத்தில் 5 லிட்டர் குக்கர் கொடுத்தாங்களா அந்த கல்யாணத்தில்? ஆமாம் கொடுத்தாங்க. நீங்கள் ஏன் வாங்கல? உன் வீட்டில் எத்தனை குக்கரம்மா வச்சுருக்குறா? 5 லிட்டர் ஒன்று இருக்குது, 3 லிட்டர் ஒன்று இருக்குது, 7 லிட்டர் ஒன்று இருக்குது. இன்னொரு குக்கர் உனக்கு எதுக்கு? ஆனாலும் சும்மா கொடுத்ததை வாங்காமல் வந்துட்டீங்களேன்னா நம்ம எப்படி ட்ரெயின் ஆகிருக்கோம் பாருங்கள். ஏம்மா ஏற்கனவே உனக்கிட்ட 3 தான் இருக்குல்ல, இன்னொன்று கேட்குறீங்களே. இதுதான் நான் முதல்ல உஷாராக இருந்திருக்கணுமா. யார்? அந்த அம்மா. இப்போ யார் உஷாரா இல்லையா? நான் உஷாரா இல்லையா? இதுதானங்க நம்ம மனநிலை. நீங்கள் நினச்சி பாருங்க, இவ்வளவு தாங்க விஷயம். எனக்கு என்ன தோணும், இன்னொரு கர்மா சேருது. இப்போ ரொம்ப புத்திசாலிங்க சென்னையில எல்லாம் பத்திரிகை வைக்கும்போதே கொடுத்துட்டு போயிடுவான். நீ வாங்க தானே மாட்டா, நானே கொண்டு வச்சுட்டு போயிடுறேன்னு. என்னென்ன அநியாயம். இதெல்லாம் தவறுங்கள். முன்னாடி எல்லாம் ஒரு கல்யாணம் விட்டு போனால் என்ன கொடுப்பான்னா தெரியுமா? ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு லெமன் தாங்க கொடுப்பான். ஒரு வெத்தலை பாக்கு தட்டம் வச்சு அதில் வெத்தலை பாக்கம் வச்சு கொஞ்சம் லெமனும் வச்சுருப்பான். எதுக்குன்னாது யாருக்காவது தெரியுமாங்க? அந்த காலத்துல எல்லாம் நம்மால் ஒரு பெட்டி சாப்பிடுவோம். என்ன சொன்ன? சாதாரணமாக ஒரு பெட்டியில் தான் தட்டுவாங்க. இந்த தட்டில் எல்லாம் போட்டால் அவனுக்கெல்லாம் பத்தாது. ஒரு சின்ன பெட்டி உண்டு, அதை வச்சு சாய்ச்சி தட்டுவான். அப்படி தட்டி அந்த இலை நிறைய ஃபுல்லாக வச்சுட்டு ஃபுல்லாக அப்படி, ஏன்னா அவன்லாம் உழைப்பாளி, அவனுக்கு ஒரு பெட்டி சாப்பிட்டா தான் என்ன செய்ய முடியும், ஏறங்க. இதில் சில பேர் என்ன செய்வான், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் இப்போ எல்லாம் சாப்பிட்ற போல் தொண்டைக்குள்ளேயும் சாப்பிட்ருவான். அவன் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படி பஸ்ஸஸ் ஏறினான்னா பஸ்ஸில் ஏறினோன்னே என்ன செய்யும், வாமிட் எடுக்கும். அந்த வாமிட்டு வராமல் இருக்கிறதுக்கு உடனே அந்த லெமனை கடிச்சு என்ன செய்வான், உள்ளே தள்ளுவான். லெமனுக்கு சிட்ரிக் ஆசிட்டு, அது உடனே என்ன செய்யும், அதை டைல்யூட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணோம். இதுக்காக லெமன் வச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ தட்டை கையில் கொடுக்குறான். வந்தால் அதில் வாங்கிக்கணும். எது வந்தா? திருந்துங்க, இனியாவது மாறுங்க. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். ஆமாவா? ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அறியாமை தான். நமக்குள்ள என்ன நடக்குங்கிறத நாம் அறிந்து கொள்வதற்கு இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. இனிமேலாவது உஷாரா இருங்க. அன்வான்டா எந்த திங்ஸும் எங்கே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. உங்கள் பிள்ளைக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது முதல்ல சொல்லுங்க, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, இது எதுவுமே நீ கொண்டு வர வேண்டியதில்லை. நம்ம பிள்ளைங்களாம் இப்போ ரொம்ப உஷாரு, எண்ணி வச்சிடணும். எதை? காசை நீ பேங்க்கில் போட்டுன்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா எல்லா பிள்ளைக்கும் இப்போ தெரியுது, இதெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, மெயின்டைன் பண்ண. இருக்கிறத வச்சு அதுங்க எல்லாம் ஓட்டுற காலத்துக்கு வந்தாச்சு. இப்பவும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை விட பொருட்கள் மேலே அதிக பெற்று உங்களுக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இல்லை, ஏன்? அவங்கெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. இதெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஏன்னா அவங்க சமைக்கிறது இல்லைன்னு அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் பிரச்சனையே கிடையாதுன்னு வச்சுப்போம். அதனால் இருக்கிறது எல்லாத்தையும், தேவைக்கு அதிகமாக பொருள் வைத்திருப்பவன் திருடனுக்கு ஒப்பாவான். நான் இல்லைங்க, மகாத்மா காந்தியடிகள். என்ன வாசகம்? தேவைக்கு அதிகமாக பொருள் வைத்திருப்பவன் திருடனுக்கு ஒப்பாவான். இப்ப நினைச்சு பாருங்க, வேணுமா வேண்டாம், இனி நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இப்ப என்ன ஆசைங்க அடுத்தது? மண்ணாசையா? மண்ணாசைக்கு வருவோம். நாம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிராமங்கள்ல எல்லாம் அந்த நம்முடைய வயல் வரப்புகளில் இருக்கிற எல்லைக்கல் ராத்திரி ஆனால் அதுவாக நடந்து போய் பக்கத்தில் படுத்துக்கும், அரை அடி தூரம் தள்ளி போய் படுத்துக்கும். எல்லைக்கல்
அது தானா நைட்டில் நகர்ந்து போய் என்ன செய்யும், பக்கத்து வேலையில் படுத்துக்கும். அடுத்த நாள் காலையில் 2 பேரும் மண்டையில் அடித்து ஜிஹெச்சில் கிடப்பான். யாரடா யார் அடிச்சிட்டான்னு கேட்டால் சித்தப்பனும் பெரியப்பனும் தான் அடிச்சுட்டு கிடப்பான். உண்டா இல்லையா? 1 சென்ட் நிலத்துக்காக 1 ஏக்கர் நிலத்தை விற்று கேஸ் பேசுவான். உண்டா இல்லையா? நடக்குது. எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் தான். ஆமாவா இல்லையா? மொத்த குடும்பமும் அண்ணன் தம்பி யாருக்கிட்டையும் எந்த பாசமும் இல்லாமல் போனதெல்லாம் சொத்து பங்கு வைக்கிற அன்னைக்கு தான். ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம எல்லாருக்கும் யார் மேலே ஆசை? மண்ணு மேலே. மண்ணுக்கு யார் மேலே ஆசை? நம்ம மேலே. மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை. யார் ஜெயிச்சதான்? மண் தான் ஜெயிச்சதான். சொல்கிறான் பாருங்க. கடைசியில் யார் ஜெயிச்சிருவாங்களாம்? ஏன்? அது ஒரு முடிவுக்கு வருது, நம்மால் மண்ணில் புதைச்சிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு. என்ன கொடுமைன்னு நினச்சி பாருங்களாம். ஆளுக்கு அடிச்சு சத்து. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய கொலைகள் அத்தனையும் ரியல் எஸ்டேட் தான், மண்ணு தான். அப்பனும் சுப்பனும் வெட்டி செத்ததெல்லாம் மண்ணுக்கு தான். உங்கள பாதி பேர் உங்க அப்பா கிட்ட பேசாம இருக்கிறதும் அதே மண்ணுக்கு தான். அண்ணனை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சதும் அந்த மண்ணுக்கு தான். என் தங்கச்சிக்கு கொஞ்சம் கூட கொடுத்துட்டாங்க, அவளை கண்ணில் காணக்கூடாதுன்னு துரத்துனதும். நீங்கெல்லாம் மனிதர்கள். எப்ப மாறும்? வாழ வந்துக்கிட்டு வாழக்கூடாதது செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சு அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மண்ணாசை. இது போதாத குறைக்கு எங்கெல்லாம் லேண்டு போட்டானோ அங்கெல்லாம் ஒரு கிரவுண்டு வாங்கி வச்சிருக்கிறீங்களே. வயல் விளைஞ்ச வயலை அறுத்து கிரவுண்டு போட்டான் பாருங்க. அந்த கிரவுண்டை வாங்கி வச்சுக்கிட்டு 10 வருஷமா சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க. ஒரு தாயினுடைய கருவறையை சிதைத்த குற்றம் உங்க கர்மாவுக்கு வந்துடும். என்ன விளையாட்டா? விளைந்த பூமியை கருவறுத்து போட்டுருவீங்க, அதுல எதுவும் செய்ய மாட்டீங்க. விட்டுருமா இயற்கை? என்ன வாழுறோம்? அவ்வளவு ஈஸியா நினைக்கிறீங்களா? அங்கெல்லாம் இப்படி எத்தனை வாங்கி வச்சிருக்கிறோம்? ஒவ்வொரு நிலத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும். வாங்கினா பயிர் போடணும், அல்லது வீடு கட்டணும், அல்லது பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும். அது தரிசாக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதற்குரிய தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். என்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக எது வேணாலும் செஞ்சிருவீங்களா? ஒரே ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறேன், அது எனக்கு வாழ்வதற்கு. இன்னொரு வீடு கட்டணும்னு நீங்க யோசிக்கணும், 100 முறை யோசிக்கணும். ஒரு வீடு கட்டணும்னா இயற்கை வளத்தை நான் அழிக்கணும். இயற்கை வளத்தை அழித்த குற்றத்துக்கு நீங்க பதில் சொல்லணும். கம்பி வேணும், மரம் வேணும், மண்ணை நீங்க வெட்டி எடுக்கணும். எத்தனை துன்பம்! இது அத்தனையும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. உங்க தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் இந்த மண் அனுமதிக்கும். தேவைக்கு அதிகமாக நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் அதற்குரிய தண்டனைக்கு நீங்க ஒப்பாவீர்கள். நீங்க இந்த வாடகைக்கு விட்டுறலாம், நான் வாடகைக்கு விட்டுருக்கிறேன். சாமியுடைய கருத்தெல்லாம் எடுத்து படிச்சிருக்கிறீங்களா? வாடகைக்கு விடுறதுக்கு எந்த இடத்துலயா சாமி சொல்லியிருக்காங்களா? யோசிங்க. மண்ணாசை சாதாரண விஷயம் கிடையாது. இஷ்டத்துக்கு நாம எதை வேணாலும் செஞ்சிடலாம், எல்லாத்தையும் இயற்கை பொறுத்து கொள்ளும். உங்களுக்கு தெரியாது. உங்களை அறியாமல் நீங்க இத்தனை அபியாசங்களை பண்ணியும், தினந்தோறும் பயிற்சி பண்ணியும், தினந்தோறும் காயக்கல்பம் பண்ணியும், தினந்தோறும் நான் உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தோம், ஏன் எனக்கு துன்பம் வருகிறதுன்னு கேட்டா, என்னை அறியாமல் என் அறிவின் குறைபாட்டால் நான் செய்த குற்றங்கள் அனைத்தும் என் கர்மாவாகி அது மீண்டும் துன்பத்தை ஏற்படுத்துகிறது.
ஏன்னா நீங்கள் இந்த கோணத்தில் என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, சிந்திச்சிருக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக சிந்தியுங்கள். நாளைக்கு நீங்கள் தான் போய் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பொழுது உங்கள் வீட்டுக்கு வரவன் பார்ப்பான், இந்த ஆள் ரொம்ப ஓவராக பேசினா வீட்டில் என்னெல்லாம் வச்சுருக்கான்ட்டு. பாப்பானா பார்க்க மாட்டானா? அப்போ எப்படி இருக்கணும்? நானே இந்த வார்த்தைகளாம் சொல்லும்போது எனக்கே கில்ட்டியாக இருக்கும். ஏன்? என் வீட்டுக்கு வந்தாலும் இருக்கும் தானே, அப்படி தானே? ஆனால் என் வீட்டில் கிடக்கிறதெல்லாம் பெரும்பாலும் மண்டத்து பொருளாக இருக்கும். எனக்குன்னு எந்த பொருளும் இல்லை. எங்கள் வீட்டம்மாட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த லேப்டில் இப்போ 2-3 குப்பையெல்லாம் தெரியுதுன்னு. வந்துட்டிங்களா? உங்களை யார் அதெல்லாம் பார்க்க சொன்னது? நம்ம கண்ணு அதைத்தான் தேடுது. அதனால் இப்போ யாரும் என்னை வீட்டுக்கு கூப்பிடுறதில்லை. ஏன்? கூப்பிட்டாலும் எங்களுக்கு என்ன விதி? போக கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? அதனால யாரும் போகிறதில்லை. அப்போ மண் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொண்ணு. ஆமாவா? மண்ணாசை நான் இன்னும் ரொம்ப ஒன்று போயில. இந்த உலகத்தில் இறந்து போனவர்கள் அதிகப்படியானவர்கள் மண்ணாசையால். உலகத்தில் நடந்த யுத்தங்கள் அத்தனையும் எதனால தான்? மண்ணாசை தான். இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்க யுத்தங்களும் எதுக்காக தான்? மண்ணாசைக்காக தான். சாமி சொல்லுவாங்க, அதிகமான மனிதர்களை கொன்று குவித்தது மண்ணாசைன்னு. அதனால சொல்லுவாரு, மண்ணாசை எழுந்தால் கொலை விழும், பொன்னாசை எழுந்தால் களவு நடக்கும், பெண்ணாசை எழுந்தால் பாவம் நடக்கும். இதான் நியதி. நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. என்ன அடுத்தது? பெண்ணாசையா? ஆமாவா? நீங்க தினத்தந்தின்னு ஒரு பத்திரிகை வருது, அதை டெய்லி ஒருக்கா காலையில் எடுத்து படித்தா 50 கொலை நடந்திருக்கும். 45 கொலை எதில் முடியும்? பெண்ணாசையில் தான் இல்லையா? பெரிய பெரிய ரவுடியாக இருப்பான், எங்கே மாட்டிப்பான்? அங்கே தான் மாட்டிப்பான். ஏன்? இன்னும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனித உடலை பற்றிய ஞானம் இல்லை. ஒரு மனித உடலுக்குள்ள என்ன நடக்குது, எதற்காக இதெல்லாம் நடக்குங்கிறதெல்லாம் யாருக்கும் எந்த பாடத்திலையும் இல்லை. எனக்குள்ள நடக்கக்கூடிய இந்த வளர்சிதை மாற்றத்துக்குள்ள, எனக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் எதனால் எனக்குள்ள ஏற்படுகிறதுங்கிறத தெரிந்தோ அல்லது அதற்கு கல்வியாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு வழியில் அறிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பும் இல்லை. விளைவு இன்னும் புலன் கவர்ச்சியிலே மனிதன் வாழுகிறான். அது ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. இது ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆணுக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும், கொஞ்ச நாள் பெண்ணுக்கிட்ட அதிகமாக இருக்கும். மீண்டும் என்ன செய்யும்? இது ஒரு சைக்கிள் மாதிரி மாறிட்டு ஆக மொத்தம் இந்த கவர்ச்சி என்ன செய்து கொண்டே வருகிறது? நீடித்து கொண்டே வருகிறது. ஆமாவா? ஆனால் இன்னும் எந்த இடத்துலையும் யாருமே இந்த புலன் கவர்ச்சியிலேருந்து விடுபடணும்னு நினைக்கிற பழக்கம் இல்லை. இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இது அரசியலிலும் ஆன்மீகத்திலும் மிக அதிகமாக இந்த கவர்ச்சிக்கு உட்படுவார்கள். நீங்க சாதாரண மனிதர்களை பற்றி தானே பேசிட்டு இருக்கிறீங்க. எங்கேயும் உண்டு, ஆன்மீகத்திலும் உண்டு, அரசியலிலும் உண்டு. இங்கே தான் இது ஆரம்பம். இவனுக்கு எல்லாம் சேர்ந்து தான் சட்டத்தை அவன் இஷ்டத்துக்கு என்ன செய்வான். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஆன்மீகத்தில். இயல்பாகவே உங்களுக்கு காந்த கவர்ச்சி உண்டு. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்போ இந்த பயிற்சி எடுத்து உங்களுடைய வித்து கட்டிப்படுறது அல்லது வித்தை குறைச்சிட்டீங்க, வெளியேறுவதை குறைக்க ஆரம்பிக்க காந்தத்தின் திணிவு அதிகமாகும். காந்தத்தின் திணிவு அதிகரிக்க அதிகரிக்க அருகாமையில் இருப்பவர்களை அது ஈர்த்து கொள்ளும் திறனை பெறும். அதிகமாக அடுத்தவர்களை ஈர்க்கின்ற பொழுது சில நேரம் அது பயனுள்ளதாகவும் சில நேரத்தில் அது பெரும் துன்பமாகவும் என்ன செய்யும்? மாறும். அப்போ அந்த கவர்ச்சிகளிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிகள் வேண்டி இருக்கிறது. மடைமாற்றம். அதை என்ன செய்யணும்? வேறு நல்ல வழிகளில் பயன்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். பட் இது எளிமை அல்ல, அனுபவம். இது மிக மிக கடினம் ஒவ்வொரு மகானுடைய வாழ்க்கையிலும். இதற்கு நிறைய வைராக்கியம் வேண்டும்.
நீங்கள் இந்த புலன்கவர்ச்சியிலிருந்து விட வேண்டுமானால் மனம் மிகுந்த வைராக்கியத்தை அடைய வேண்டும். அந்த ஒரே ஒரு காரணத்தை கொண்டுதான் நீங்க இதிலிருந்து தப்பிக்க முடியும். இது பெண்ணாசையா ஆணாசையான்னு இல்லை, இயற்கையினுடைய சிஸ்டம் அதுதான். நீங்க பிறந்ததே மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த கவர்ச்சியில் தான் பிறந்தீர்கள், இந்த ஆசை எழுந்ததால் பிறந்தீர்கள். ஆகவே அந்த குறிப்பிட்ட ஏஜ் வந்தவுடனே உங்களுக்கு அந்த ஆசை என்ன செய்துவிடும், வந்துதான் தீரும். முறைப்படுத்த வேண்டியது யார் பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. ஏன்னா அதிலும் மனிதனாக நீங்கள் வந்தபோது எல்லா விலங்குகளிலும் ஆணைத்தான் அழகாக படைத்தது. ஆண் யானைக்கு தந்தங்கள் உண்டு, ஆண் மயிலுக்கு தோகை உண்டு, ஆண் மானுக்கு கொம்பு உண்டு, அப்படி ஆண் கோழிக்கு கொண்டை உண்டு. இப்படி எல்லா ஜீவன்களிலும் ஆணை அழகாக உருவாக்கிய இயற்கை இங்கு மனிதனாக தோன்றுகிற பொழுது அந்த கவர்ச்சியை யாரிடம் கொடுத்தது? பெண்ணிடம் கொடுத்தது. அப்ப இன்னும் அதிக எச்சரிக்கை இப்ப யாருக்கு வேண்டியிருக்கு? பெண்களிடம். ஆனால் மகரிஷி என்ன சொல்லாங்க, ஏதேனும் தவறு நடந்து விட்டால் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும், பெண் சமூகத்தால் தூற்றப்படுவாள், ஆண் சர்ப்புத்திறன் போல் என்ன செய்வான், அலைவான். ஏன்னா அவனுக்கு அந்த பாதிப்பு வெளிப்படுவதில்லை, வெளியே தெரிவதில்லை. ஆனால் அந்த பாதிப்பு பெண்ணுக்கு என்ன செஞ்சிடும், வெளியே காட்டிடும். அப்போ இன்னும் எச்சரிக்கை வேணும். அதுக்காக ஆணுக்கு எச்சரிக்கை வேண்டான்னு சொல்லலை. அந்த தவறை ஆண் செய்தால் அவனுக்கு அந்த கர்மாவை அவன் என்ன செய்தான் ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவ சுமக்கிறவளுக்கு வலியோடு முடிந்து போய்விடும், சுமக்காதவனுக்கு நோயாக மலர்ந்து விடும். எங்க வந்து நின்றுச்சு? அவன் நினைப்பான் எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு. அவன் எதை அனுபவிக்க வேண்டியிருக்கும்? அந்த நோயை அவன் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பிள்ளை சுமக்கிற போது அந்த வலியை அனுபவிப்பதனால அவன் நோயிலேருந்து என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சிடலாம். அப்போ இங்கே யாரையும் அது என்ன செய்யாது, விடாது. அப்போ பெண்ணாசை சாதாரண விஷயம் இல்லை, முடியல. ஒவ்வொருத்தருக்கும் அந்த எச்சரிக்கை இருக்கணும். ஏன்னா சமூகத்தில் நிறைய பேர் நம்மகிட்ட இப்போ எல்லாம் வந்து ரொம்ப பேசுகிறாங்க இல்லையா, எல்லாரும் நம்ம ஒன்று தான் யாரும் இல்லைன்னு சொன்னா ஒன்றா இல்லை. இயற்கை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, என் பிரெயின் வேற, உங்கள் பிரெயின் வேற. ஆனால் வெயிட்டில் கூட வித்தியாசம் உண்டு, அமைப்பில் வித்தியாசம் உண்டு, ஒரு உறுப்புகளில் வித்தியாசம் உண்டு, உருவாக்கப்பட்ட விதத்தில் வித்தியாசம் உண்டு, தேடல்களில் தேவைகளில் அத்தனையிலையும் வித்தியாசத்தை வைத்திருக்கிறது. நம்ம ஊரில் எத்தனை வீடுகளில் பொருள் வாங்கி கொடுக்கலைங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எத்தனை சண்டைகள், எத்தனை டைவர்ஸ். அவ்வளவு தூரம் எதுக்குங்க பிரியாணி வாங்கி கொடுக்கலன்னு டைவர்ஸு. என்ன விளையாட்டா சொல்கிறீங்களா, சிரிக்கிறீங்களா? இருக்குங்க. சென்னைக்கு வந்து பாருங்க, அவள் ராத்திரி 12 மணிக்கு ஐஸ் பிரியாணி கேட்குறா. அந்த ஆள் சொல்கிறான் இது சாப்பிடக்கூடாது, இது உடம்புக்கு கெடுதல்னு. இது கூட வாங்கி தர முடியாத உன் கூட ஏன் வாழணும்னு கேஸ் போட்டா. அந்த லாயர் சொல்கிறா ஐஸ் பிரியாணிக்காக எல்லாம் கேஸ் போடுவியம்மாண்ணா, அதெல்லாம் முடியாது, இனிமேல் வாழ முடியாது. ஸோ நீங்கள் சின்ன சின்ன ஆசைகளை கூட கட்டுப்படுத்த தவறுனா விளைவு பெருந்துன்பமாகிவிடும்னு சொல்கிறேன். இங்கே ஆணுமுக்கோ பெண்ணுக்கோங்கிறது இல்லை, எல்லாருக்கும் இது ஒன்று தான். நிறைய பேர் அந்த டெபேட்லாம் உட்காந்துட்டு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த நீயா நானா, வா தமிழா வா, தமிழா இதெல்லாம் கட் பண்ணிடணும், போட்டு பார்த்துறாதுங்க. உங்களை தவறான வழிகளுக்கு அவங்க என்ன செய்வாங்க, திருப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ரேட்டு. நம்ம நிலைமை என்ன? இது சரிதான், அது சரிதான், இது சரிதான், எதெல்லாம் நாம சரியில்லைன்னு நினைப்போமோ அதெல்லாம் சரியுமா. நான் ஒரு கவி சொல்றேன் கேளுங்க. ஆசையால் அச்சம் போகும், அத்துடன் வெட்கம் போகும். ஆசையால் அச்சம் போகும், அத்துடன் வெட்கம் போகும். பாசமும் மறந்து போகும், பாசமும் பறந்து போகும், படித்தது மறந்து போகும். மோசமே நீதியாகும், முழு மனம் இருளில் மூழ்கும். நான் கண்ணதாசன் தான். ஆசையால் அச்சம் போகும், அத்துடன் வெட்கம் போகும். அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் எதுவரைன்னு சொன்னேன்,
சொத்து பங்கு வைக்கிறானோட முடிஞ்சு போச்சு. பாசமெல்லாம் பறந்து போகும்னா படித்ததெல்லாம் என்ன செஞ்சிருமா, மறந்தே போயிடும்ட்டான். நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த ஒரு மோகம், ஆண் பெண் மோகம் வந்துட்டுன்னா படித்தது ஒன்றும் நிற்காது. நடு ரோட்டில் நாசமாக பிறகு நிற்பானுங்க. அந்த மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கேடுகட்ட வாழ்க்கை. எல்லாரும் பெரிய பெரிய படிப்பை, 2 பேரும் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அங்கே வந்து உட்காந்துருப்பான். அதான் சொல்கிறேன், படித்தது மறந்து போகும். அடுத்த வரி என்ன எழுதுன பாருங்க, நாசத்தில் உலகம் போனால் நமக்கு என்ன என்று தோன்றுமா. இந்த உலகமே நாசமாக போனால் கூட அவனுக்கு எது வராதான், அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஆசைப்பட்டதை என்ன செய்யணுமா, நிறைவேற்றணும். ஆசையால் அச்சம் போகும், அத்துடன் வெட்கம் போகும், பாசமும் பறந்து போகும், படித்தது மறந்து போகும், முழு மனம் இருளில் மூழ்கோனா. மோசத்தில் உலகம் போனால் நமக்கென்ன என்று தோன்றும், முழு மனம் இருளில் மூழ்கோனா. அப்படிதான் இந்த வாழ்க்கை. ஆசைப்பட்டவன் நாசமாயிடுவான். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.